ஹலோ சார். ஹலோ இன்ஸ்பெக்டர், வாங்க. என்ன நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சுமித்ரா பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லை மிஸ்டர் பிரதீப். பிரதீப். கேஸ் விஷயமா உங்ககிட்ட சில சந்தேகங்கள் கேட்க வேண்டியிருக்கு. கேளுங்க, என்ன விஷயம் கேட்கணும்? உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்புறம் எதுக்கு சுமித்ராவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனீங்க? இன்ஸ்பெக்டர், நான் சுமியை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலை. அவங்க ஃபேமிலி தான் அவளை வீட்டுக்கு கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, அவள் கர்ப்பமாக இருக்கா, அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கட்டுமேனு நான் சம்மதிச்சேன். ஆனால் நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. வேற மாதிரினா எப்படி? உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப் சுமித்ராவுக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதா கேள்விப்பட்டேனே. மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கிறத பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறதில்லை. இப்படி சொன்னால் எப்படி மிஸ்டர் பிரதீப்? வேற எப்படி சொல்ல சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? காணாமல் போனது உங்கள் ஒய்ஃப், வேற யாரோ தொலைஞ்சு போன மாதிரி பேசுறீங்க. நீங்க மறைக்காம உண்மையான தகவலை சொன்னா தான் நாங்க உங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் எந்த விஷயத்தையும் மறைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நீங்க கேட்கறத பார்த்தா என் மேலே சந்தேகப்படுறா போல இருக்கு. எனக்கும் சுமித்ராவுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவளை காதலிச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கல. இது எங்க அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக சுமித்ரா ஆல்ரெடி ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. இது அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அது தெரிஞ்சும் பெருந்தன்மையோட நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன் பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மிஸ்டர் பிரதீப், கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லுங்க. ஏன் கோவப்படுறீங்க? உங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. சுமித்ரா காணாம போனதுக்காக நான் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியாது. ஓகே, எங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா உங்களை மறுபடியும் கான்டாக்ட் பண்றோம். ஓகே இட்ஸ் இன்ஸ்பெக்டர். ஆல் ரைட். அப்பா, ரவி ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிடல்ல கிடக்குறானா? என்ன இப்ப என்ன அதிர்ச்சி ஆகி துள்ளி குதிச்சு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு ஓடுவேன்னு நினைச்சீங்களா? போமாட்டேன். அவன் என் பேச்சை கேட்டு போல, பொண்டாட்டி பேச்சை கேட்டு போனான். பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அவ பின்னாலேயே போறவன் என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளை இல்ல, பொம்பளை. எனக்கு 4 நல்ல ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தது சந்தோஷப்பட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அதுல ஒண்ணு பொம்பளை பிள்ளைய ஆயிருச்சு. கருவிலேயே தெரிஞ்சிருந்தா அப்பவே அழிச்சிருப்பேன். இப்ப தெருவில் அடிபட்டு நிக்குது. அவன் பேச்சும் வேணாம், அவன் சங்காத்தமும் வேணாம். எனக்கு உங்க கோபம் எனக்கு புரியுது. ஒண்ணு, அடிப்பட்ட உங்க பையனாவது ஃபோன் பண்ணிருக்கணும், இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உங்க மருமகளாவது ஃபோன் பண்ணிருக்கணும். அவங்க 2 பேரும் தகவல் சொல்லாம இவங்க வந்து தகவல் சொல்றாங்கன்னு தானே உங்களுக்கு கோபம்? தகவல் சொல்லலையேன்னு கோவம் இல்லடி, அந்த தருதுல பிறந்ததுல இருந்தே கோவம். அது ஆம்பளையா பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் 1000 பொம்பளை தவறு பண்ணிருக்குது. நானும் 1000 லட்சமா நஷ்டஈடு கட்டியிருக்கிறேன். ஆசைப்பட்டானேன்னு அதே பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளோட குடும்பம் நடத்தினானா, ஒழுங்கா குடும்பம் நடத்தினானா அங்கேயும் சண்டை சச்சரவு தான். இத பாரு, வீட்டுக்குள்ள அடங்காதவன் ஊர்ல அடிபட்டு சாவான்னு சொல்லுவாங்க. பொம்பளை விட்டாதான் சாபம், பொம்பளை வயிறு எரிஞ்சாதான் சாபம்னு இல்ல. ஆம்பளை வயிறு எரிஞ்சாலும் சாபம் தான். என் வயிறு எரிஞ்சது, என் சாபம் தான் போய் படுத்து கிடக்குறான். அப்பா, அங்க அடிபட்டு படுத்து கிடக்குறது யாரோ ஒரு அண்ணியே இல்ல, என்னோட கூட பிறந்த அண்ணன். ஓஹோ, தனியா ஹாஸ்பிடல்ல தவிச்சிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லப்பா, என் தம்பி. ஆ. குடுத்தனம் நடத்துறாளோ இல்லையோ, இப்ப அவனுக்கு துணையா இருக்கிறது அவதானே. எங்கிருந்தோ வந்தவா அவனுக்கு ஆறுதலா இருக்கும்போது இங்க இருக்கிற நாம அவனை அனாதையா விட்டுலாமா? நீங்க அடிங்க, திட்டுங்க, இல்ல வெட்டுங்க, நான் வேண்டாங்கல. ஆனா இப்போதைக்கு நம்ம புள்ளைய பார்த்துட்டு வந்துடலாங்க. பார்க்க போறவங்க அப்படியே போகலாம், திரும்பி வரக்கூடாது. இஷ்டம் இருக்கிறவங்க போங்க. அம்மா, அப்பா பேசல நியாயமே இல்ல. வா, நம்மளா சேர்ந்து போலாம். புறப்படுங்க. டேய், அப்பா பேச்ச மீறி எப்படிடா நான் வருது? ஏய், என்னடி எங்க பேச்சு? ஒண்ணு இல்லைங்க, போங்கடா. என்ன சார், சுமித்ரா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை சார், இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்களும் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு வழி தெரியாமல் தான் அவங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சந்திரா. குட் மார்னிங். உட்காருங்க. சார். என்ன சார், சுமித்ரா
நம்ம பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் பப்ளிசிட்டி வேலையெல்லாம் தான் பார்க்கணும். இருந்தாலும் இப்போ இருக்கிற ஃபேமிலி சுச்சுவேஷனில் உங்ககிட்ட ஃபேக்ட்ரி விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நோனோ அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ஃபேக்ட்ரி விஷயங்களையும் குடும்ப சமாச்சாரத்தையும் என்னைக்கு முடிச்சு போடாதீங்க. வீடுன்னு இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும், எத்தனையோ வரும், அதெல்லாம் நாம் சமாளிச்சுக்கணும். அதுக்காக ஃபேக்ட்ரி விஷயங்கள் எதுவும் பாதிக்கப்படக்கூடாது. அது மாத்திரம் இல்லை சார், சந்திராவே டல்லாக இருந்தாலும் சரி, அவளை உற்சாகப்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. இப்போ தான் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கம்பெனி விஷயங்களை எந்த காரணத்துக்காகவும் தள்ளி போடக்கூடாது. என்னம்மா நான் சொல்கிறது? ஆமாப்பா. சார், நீங்க பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. மேற்கொண்டு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஓகே தென், நான் ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட்டா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார். ஆல்ரைட் தென், அப்போ நான் கிளம்புறேன். வாங்க சார். சரிங்க. ஏன் சந்திரா, ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணோம், பெங்களூர் ட்ரிப் என்னாச்சு? கேன்சல் பண்ணிட்டேன்ப்பா. அக்கா கிளம்பலாமா? ருத்ரா, நீ முதல்ல ஆஃபீஸ்க்கு போ. எனக்கு ஃபேக்ட்ரிக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ராஜாவை பார்த்து பெங்களூர் ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு. ஏன்க்கா, டெமோ இல்லையா? டெமோ இருக்குமா, ஆனால் இப்போ இல்லை. அதை சந்திரா போஸ்ட்போன் பண்ணிட்டா. சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டா. எதனால? லாயர் இங்கே வந்திருந்தாரு. கம்பெனி பேட்டன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான். அதுக்கு உண்டான பப்ளிசிட்டி வேலை எல்லாத்தையும் உடனே ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. நீயும் ராஜாவும் இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுல நான் என்னக்கா பண்ண போறேன்? பப்ளிசிட்டி பண்ணணும்னா ப்ரெஸ் மீட் வைக்கணும். அதுக்கு நீயும் ராஜாவும் தான் அரேஞ்ச் பண்ணணும். ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு ஃபாரின் டெலிகேட்ஸ் கிட்ட அப்புறமா டெமோக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால இப்போ பெங்களூர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். சரி, நீ கிளம்பு. ஓகேக்கா. அப்பா, சொல்லுமா. நான் போகும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சுமித்ரா விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. என்னம்மா டிஃபன் சாப்பிடாம கிளம்புற? போற இடத்துல டைம் இருக்காது, வா சாப்பிடலாம். லக்ஷ்மி, என்ன இப்படி தலை போற காரியம் அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? லலிதா, ரவீந்திரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. வா போய் பார்க்கலாம். ரவீந்திரா? அது யாரு? ஏய் லலிதா, என்ன லலிதா இது? ஆக்சிடென்ட் இருக்கிறது உன் புருஷனுக்கு. ஏன் இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் அப்போக்கா, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. லலிதா, விளையாடாத. உன் புருஷன் ஏதோ ஒரு பொண்ணு கூட மகாபலிபுரம் போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருமே சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கம்மா. பொண்ணோட தானே, நல்லா வேணும். லலிதா, உன் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீ தான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். அக்கா ப்ளீஸ், இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவை பத்திலாம் தயவு செஞ்சு பேசிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் மறந்து நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு தான் இங்க வந்திருக்கோம். உனக்கு வேணா கல்லெஞ்சமா இருக்கலாமா, ஆனா எங்களால அப்படிலாம் இருக்க முடியாது. நாங்க 2 பேரும் போய் ரவீந்திர பாத்துட்டு வரதான் போறோம். என்னது, போய் பார்த்துட்டு வர போறீங்களா? என்னக்கா எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம். ஆக்சிடென்ட் தானே, போய் தொலைது விடுங்க. பண்ண பாவத்துக்கெல்லாம் அனுபவிக்கிறாங்க. என்ன கேட்டா இதுவே பத்தாது. லலிதா, இந்த பாவம் சாபத்தெல்லாம் மூட்டை கட்டி வை. மாமா கூட அவர் பார்க்க வரலவா? இந்த நேரத்துல அவர் தனியா என்ன பண்ணுவார்? நம்ம யாராவது ஒரு பக்கத்துல இருக்கணும். லக்ஷ்மி, ஸ்டாப் இட். நம்ம எவ்வளவு கஷ்டத்துல அந்த வீட்ல இருந்து இங்க வந்து தனியா போராடிட்டு இருக்கோம் அவங்கள திருத்தணும்னு. இந்த நேரத்துல போய் அவரை பார்த்து காரியத்தை கெடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல இருந்து எனக்கே அவர் போய் பார்க்கணும்னு தோணல, அது வேற விஷயம். இருந்தாலும் எனக்கு தாலி கட்டின புருஷங்கிறனாலயோ நம்மளோட உறவுங்கிற காரணத்தினாலயோ அவரை போய் நீங்க பாக்குறது எனக்கு சரின்னு தோணல. அதையும் மீறி உங்களுக்கு போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பாருங்க, அப்புறம் உங்க இஷ்டம். சரிங்களா? இதான் மேடம். மிஸ்டர் ரவி, இது இந்தியா டுடே கொடுத்துருங்க, இது ஹிந்து கொடுத்துருங்க. ஓகே மேடம். ருத்ரா, நீங்க கெஸ்ட் ஹவுஸ் வந்திருந்தீங்களா? முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தேன். ஆமா, என்ன விஷயம்? ஆமா, பெங்களூர் ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு. அதை சொல்லலான்னு தான் உங்க கெஸ்ட் ஹவுஸ் வந்தேன். நீங்க தான் இல்ல. ட்ரிப் கேன்சலா? ஏன்? பப்ளிசிட்டி வேலையெல்லாம் நிறைய இருக்கான். இந்த நேரத்துல நாம பெங்களூர் ட்ரிப் போனோம்னா எல்லா வேலையும் நின்று போயிடுமோன்னு அக்கா ஃபீல் பண்றாங்க. அதனால பிரஸ் மீட் முடிச்ச அடுத்த நாளே டெமோ ஃபிக்ஸ் பண்ணி பெங்களூர் ட்ரிப் போறேன்னு அக்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்,
பிரஸ் மீட்டை நம்ம பொறுப்புல விட்டுருக்காங்க. அதை நல்லபடி நடத்தி முடிக்கணும். அந்த வேலையை நம்ம கவனிக்கலாம். ஓகே, மேடம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன். ம். என்னது இது? இந்த நேரம் பார்த்து இவன் வேற எதிரிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒருவேளை இல்லையா அவனுக்கு? கலாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறேன். இவன் வேற நந்தி மாதிரி உட்காந்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். பார்க்குறான் பார்க்குறான். வயசுல பெரியவர், போக சொல்லவும் முடியாது. என்னது, புக்கை தலைகீழ வச்சுக்கிட்டு இருக்காரு? படிக்கிறாரா இல்ல படிக்கிற மாதிரி பாவலா பண்றாரா? ஒருவேளை அவரும் அண்ணி போனுக்காக தான் வெயிட் பண்றாரோ? சே அப்படிலாம் இருக்காது. ஒரு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. இவன் வேற பொண்டாட்டியோட அருமை இவனுக்குலாம் எங்க தெரிய போகுது? லக்ஷ்மி ஃபோன் பண்ணா நல்லா இருக்கும். அவ திமிரு பிடிச்சவ, அவ்வளவு சீக்கிரத்துல ஃபோன் பண்ணிடுவாளா? ஒன்று இப்போ ஃபோன் பண்ணணும், இல்லை நேரில் போய் கலாவை பார்த்துட வேண்டியதுதான். திடீர்னு போனால் நல்லா இருக்காது. சரி, ஒரு ஃபோன் பண்ணிட்டே போயிடலாம். எடு. பரவாயில்லண்ணே, நீங்க எடுங்க. இல்லை, உனக்கு தான் ஃபோன் நினைக்கிறேன். இல்லண்ணே, உங்களுக்கு தான் வந்திருக்கோம். ஹலோ ஹலோ, அக்கௌண்டன்ட் ராமசாமி பேசுறேங்க சார். ராமசாமியா? யாரு, பெரிய தம்பி மகேந்திர ஐயா பேசுறீங்களா? ஆமா. எனக்கு 2 நாளைக்கு லீவ் வேணுங்க. ஏன்னா என் பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. 2 நாளா தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லைங்க. நான் போய் எந்த நேரத்தில் எது பேசிட்டு இருக்க? போன வை. யாருண்ணே போன்ல? அவன் தான் அந்த முட்டா போய் ராமசாமி. பொண்டாட்டி அவங்க கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டாலாம். லீவு கேட்குறான். அவன் 1008 டென்ஷன்ல இருக்கான். இவன் வேற. அண்ணே, நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணே? சாப்பாடா? அடையப்பா, அம்மா பத்திய சாப்பாடா சமைச்சு போடுறாங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி. கலா இருந்தா வேலை வேலைக்கு நல்லா ருசியா சமைச்சு போடுவா. என்னண்ணே நீங்க, அண்ணி இருந்தப்போ அவங்கள திட்டிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடான்னா அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ போனதுக்கு அப்புறம் தானே தெரியுது யாருமே எல்லாம். உங்களுக்கு அண்ணியோட ஞாபகமாவே இருக்கு. நீங்க வேணா ஒரு தடவை போய் அண்ணியை பார்த்துட்டு வாங்களேன். யாருக்கு? எனக்கா? நீ வேற. நான் போய் அவளை பார்ப்பனா? குழந்தைகளை போய் பார்த்துட்டு வரலான்னு தான் ஒரு சின்ன ஆசை. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஒரு தடவை போய் அண்ணியை பார்த்துட்டு வாங்கண்ணே. இப்ப தெரிஞ்சு போச்சு, உனக்கு உன் பொண்டாட்டியை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு, அதானே? என்னென்ன ஜோக் அடிக்கிறீங்க? ஏய், போய் பார்த்துட்டு வாடா. ஐயா, நானாவது அவளை போய் பார்க்கறதாவது, அவளை எல்லாம் பார்க்கணும் எனக்கு கூட ஆசையெல்லாம் கிடையாதுண்ணே. நீங்க வேற. என்ன இப்போ முழுகாம இருக்கா? டாக்டர் கிட்ட போனாலா? ஒழுங்கா செக்அப்லாம் செஞ்சுக்கிட்டாலா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதான், மற்றபடி அவளை போய் நான் என்னென்ன பாக்குறது? நீங்களே அண்ணியை பார்க்காம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் போய் அவளை பார்க்க மாட்டேன்னு. சபாஸ், அப்படி சொல்றா. 1000 இருந்தாலும் நம்ம பிரஸ்டீஜ் விட்டு கொடுக்கலாமா? நம்ம குடும்ப மானம்னா, குடும்ப கௌரவம்னா விட்டு கொடுக்க கூடாதுடா. சுந்தரேசன் பிள்ளை சுந்தரேசன் பிள்ளையா இருக்கணும்டா. ஆமாண்ணே, சும்மாவா? நம்ம அப்பாவோட பேரை கரெக்டா காப்பாத்தணும்ல. அப்படி சொல்லு. எதுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? வேணா அவங்கவுங்க போய் அவங்கவுங்க பொண்டாட்டியை பார்த்துட்டு வாங்க. ஏய், உனக்கு என்ன தெரியும்? என் ஃப்ரெண்ட்ஸை கிளப்புக்கு வச்சிருக்கேன்டா, அங்கே போறேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். அண்ணன் வேணா கிளப்புக்கு போட்டோம், நீ போய் உன் பொண்டாட்டியை பார்த்துட்டு வா. டேய், சின்ன பையங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிறடா. நானாவது என் பொண்டாட்டியை போய் பார்க்கறதாவது, நீ வேற. ஐயோ, உன்னோடய அவரோடையும் பேசிட்டு இருந்ததுல ஒரு முக்கியமான ப்ரோக்ராமே மறந்துட்டேன். ஃபேக்டரியில ஒரு ஆளை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இவங்க 2 பேரையும் பார்த்தா ஃபேக்டரிக்கோ கிளப்புக்கோ போற மாதிரி தெரியலையே. ரொம்ப வழியுது, ரூட் எங்கேயோ போகுது.
முதல்ல அப்பா கிட்ட சொல்லணும். என்னடா அப்பா கிட்ட சொல்லணுங்கிற, என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன்கிட்ட சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது, அப்பா கிட்ட தான் சொல்லணும். டேய், நான் உன் அம்மாடா, என்கிட்ட சொல்ல என்ன விஷயம்? அவசியம் தெரிஞ்சாகணுமா? ஆமா. உன் 2 பிள்ளைங்களும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. போமாட்டாங்கடா, என்ன விட்டு போமாட்டாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு உன் 2 பிள்ளைங்களும் பொண்டாட்டி பின்னாடி போயாச்சு. டேய், கல்யாணம் பண்ணி வச்சா நீயும் போயிடுவியாடா? கடைசி வரைக்கும் என்ன விட்டு போமாட்டியே. ஏற்கனவே நடக்கிற இந்த கல்யாணம் நடக்கலன்ற வயிற்றுச்சல நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். மந்திரி பொண்ணு தரேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐஜி பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு அவரும் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. போற போக்க பார்த்தா ஒரு குருவிக்காரன் கூட சுந்தரேசனோட பையனுக்கு பொண்ணு தர மாட்டான்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, அப்புறம் உன் கூட இருக்கனா இல்ல என் பொண்டாட்டி பின்னாடி போறேனான்னு பாத்துக்கலாம்.